அஸ்ஸலாமு அலைக்கும். மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துருவோம். நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு அப்புறம் பீஃப் கிரேவி வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கத்திரிக்காய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் பட்டர் பீன்ஸ் போட்டு பீஃப் கிரேவி இதை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். குழம்புலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி வேலையாக சோறு பொங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வேலையை முடிச்சிட்டேன். கறி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா பொடி தான் போடுவேன். சாம்பார் பொடி நான் தனியாக யூஸ் பண்ணது கிடையாது. இதுவே நல்லா தான் இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய் ஊற்றிடுவேன். டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு பீஃப் கிரேவி பட்டர் பீன்ஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இந்த வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள ஸ்கின் அப்படி தனியாக எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல குலைவாக சூப்பராக இருக்கும். அதனால் எப்போ வெள்ளை கத்திரிக்காய் வாங்கினாலும் நான் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருவேன். அன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் சமையல் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.